நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவத்துக்கு செத்து பரிசுத்தமாய் வாழ்வது, அதுதான் ரட்சிப்பு. இப்படி வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம் இஷ்டப்படி வாழ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அனுமதி இல்லவே இல்லை. எனவே நம்மை அனுப்பினவர் நம்மோடு இருப்பதால் நாம் நம்முடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் தேவன் பார்க்கிறார் என்ற பயத்துடனும் தெய்வ பயத்துடனும் நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நாம் வாழ வேண்டும். தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு இரகசியமான பாவங்கள் இருக்கவே முடியாது. அவர் என்னை தனியே விட்டுவிடவில்லை என இயேசு சொல்கிறார். அதுபோல நம்மையும் தேவாதி தேவன் தனியே விட்டுவிடவில்லை. நமக்கு துணையாளராகிய வல்லமை மிக்க தூய ஆவியானவர் தாமே நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அறிவுறுத்தி, இதுதான் பாதை, இதிலே செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வல்லமை ஆவியானவர் நமக்குண்டு. எனவே ஆவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிய நம் உள்ளத்தை திறந்து நம் பாவங்களை வெறுத்து தேவனோடு ஒன்றிப்போம். ஆமேன்.